Hi friends, welcome back SJ Tamil Programs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற topic C size of operator with the example program and then aptitude programs. First, what is size of operator? Is used to find the number of bytes of the data types variable. ஒரு data type ஓட size find பண்றதுக்காக தான் இந்த operator நம்ம யூஸ் பண்றோம். Using size of method as a method தான் இந்த operator நம்ம யூஸ் பண்றோம். For example, int a float average கொடுக்கணும்னா இப்போ இந்த வேரியபிளோட சைஸ் வந்துட்டு இந்த டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி தான் கேல்குலேட் ஆகும். அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். சிமிலர்லி ஃப்ளோட்டுக்கும் எனி டேட்டா டைப்புக்கும் நீங்கள் இதே மாதிரி சேமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த டேட்டா டைப்போட வேரியபிள் கொடுத்தாலும் அந்த டேட்டா டைப்போட சைஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பை சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் கோட் பிளாக் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைலில் நியூ ஃபைல் கொடுத்துக்கிறேன். நியூவில் எம்டி ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ், சூஸ் எனி ஃபோல்டர், எனி ஃபைல் நேம், .cன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் give the C header file as include stdio.h, then int main function. int main கொடுத்தாலே டெஃபினட்டாக ரிட்டர்ன் த இன்டீஜர் வேல்யூ 0 or 1 எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது நான் வந்துட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். இன்டீஜர் ஒரு வேரியபிள், ஃப்ளோட்டில் ஒரு வேரியபிள், தென் கேர் டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள், டபுள் டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள். ஈச் டேட்டா டைப்லையும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் 4 டேட்டா டைப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை டேட்டா டைப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எனி டேட்டா டைப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ பைட்ஸுன்றதை இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ printfல இப்போது பைட்டுன்றது நியூமரிக் வேல்யூ, அதனால் இங்கே எல்லாத்துக்குமே நான் ஃபார்மேட்டிங் சிங் வந்துட்டு %d தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ சைஸ் ஆஃப் ஏ. ஓகேங்களா? அந்த வேரியபிள் மூலியமாக தான் நம்ம ஒரு டேட்டா டைப்போட சைஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? /n float, ஜஸ்ட் இது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்ட்டு ஃப்ளோட், அது டேட்டா டைப் கிடையாது, ஒரு ஸ்ட்ரிங்காக தான் டிஸ்பிளே ஆகும். சைஸ் ஆஃப் b, then printf /n char %d, size of c, double %d, size of ஓகே டி கொடுத்துட்டேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ இன்ட்டுக்கு 4 பைட், ஃப்ளோட்டுக்கு 4 பைட், கேருக்கு 1 பைட், டபுள்க்கு 8 பைட். இதில் இன்டீஜருக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ 32 பிட் சாஃப்ட்வேராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 பைட் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள் டர்போ சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்டுக்கு வந்து 2 பைட் தான் காமிக்கும். ஏன்னா அது 32 பிட் சாஃப்ட்வேர். இங்கே வந்து கோட் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா 64 பிட் சாஃப்ட்வேர், அதனால் உங்களுக்கு இது 4 பைட் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ இன்டீஜருக்கு இங்கே 4 பைட், ஃப்ளோட்டுக்கு 4 பைட், கேருக்கு 1 பைட் தான், டபுளுக்கு வந்துட்டு 8 பைட். இன்கேஸ் கேரில் வந்து நீங்கள் சைஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சைஸ் கொடுக்குறீங்களோ அது கேல்குலேட் ஆகும், உங்களுக்கு மல்டிப்ளை ஆகி 1 × 20 பைட்டாக டிஸ்பிளே ஆகும். நீங்கள் சைஸ் கொடுத்தா மட்டும். ஓகேங்களா? சைஸ் கொடுக்கலன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 1 பைட் தான். சைஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ, இப்போ 5 கொடுத்தீங்கன்னா 5 × 1 5ன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஆப்டிடியூட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இதில் பாருங்கள், மெயின் ஃபங்க்ஷனில் printfல %ld கொடுத்துருக்காங்க. %ldனா லாங் இன்டீஜர்லையும் கெட் பண்ணிக்கலாம், லாங் இன்டீஜர்லையும் கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே சேம் தான். இப்போ சைஸ் ஆஃப் 100 கொடுத்துருக்கோம். இப்போ 100 பார்த்தீங்கன்னா நியூமரிக் வேல்யூ, இன்டீஜர் வேல்யூ. ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூ கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது இன்டீஜராக தான் அது கன்சிடர் பண்ணும். அப்போ இதுக்கு பைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜருக்கு 4 பைட், அதனால் உங்களுக்கு சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை printfல இங்கே லாங் இன்டீஜர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கெட் பண்ணுறதுக்கு சைஸ் ஆஃப் ஏ. இங்கே நான் எந்த வேரியபிளும் ஸ்டோர் பண்ண ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுத்துருக்கோம். இது எப்படி உங்களுக்கு எடுத்துக்கும்னா ஆஸ்கி கோடாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஏக்கு ஆஸ்கி கோட் பார்த்தீங்கன்னா 97. 97 இஸ் ஏ நியூமரிக் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ தட்ஸ் ஆல்சோ இன்டீஜர் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தான் வரும்? 4 பைட் தான் வரும். இப்போ ஆன்சர் ஏ. ஓகேங்களா? ஸோ ஒன் மோர் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கேர்ன்ற டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். சிஹெச்ன்ற வேரியபிள் இதில் ஏன் அசைன் பண்ணுறோம். இந்த மாதிரி வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்புறமா சைஸ் ஆஃபில் வேரியபிள் கொடுத்தீங்கன்னா இப்போ இஸ் கோயிங் டு ரெஃபர் தி டேட்டா டைப். கேர் தான் இங்கே வந்துட்டு டேட்டா டைப் ரெஃபர் பண்ணும். இப்போ இதோட வேல்யூ ஏ. இப்போ எப்படி எடுத்துக்கோன்னா அஸ் ஏ கேரக்டராக எடுத்துக்கும். அப்போ கேரக்டராக எடுத்துருக்கனால இப்போ கேரக்டருக்கு டிஃபால்ட்டாக 1 பைட் தான். ஓகேங்களா? இப்போ இன்டீஜராக நம்ம லாங் இன்டீஜராக கெட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஏ ஆன்சர் தான் உங்களுக்கு கரெக்ட். ஓகேங்களா? டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.